இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்துடன் கோவையில் மண்ணில்லா விவசாயத்தை துவக்கியுள்ளார் இளம் விவசாயி நாகேந்திரன். விளை நிலங்கள் விற்பனை நிலங்களாக மாறி வரும் சூழலில் விவசாயம் அழிந்து வருகிறது. விவசாயம் செய்வதற்கு தேவையான நிலம் மற்றும் நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளும் மாற்றுத் தொழிலை நாடியுள்ளனர். ஆனால் கோவை பொறியாளர் நாகேந்திரன் நவீன தொழில்நுட்பத்தில் குறைந்த இடத்தில் மண்ணில்லா விவசாயத்தை துவக்கியுள்ளார். தனது வீட்டு மாடியில் பசுமை குடில் அமைத்துள்ள நாகேந்திரன் 300 மெகாவாட்டில் இன்வெர்டருடன் கூடிய சோலார் மின்சாரம் தயாரிக்கும் தகடுகளை பொருத்தியுள்ளார். 12 அடி உயரம், 20 அடி நீளத்தில் 2 இன்ச் இடைவெளியில் துளையிடப்பட்ட PVC பைப்பில் மண் இல்லாமல் சரியான அளவில் செடியின் வேர் பகுதிக்கு நீர் செல்லும் விதமாக வடிவமைத்துள்ளார். பைப்புகளின் வழியாக செடிக்கு தேவையான உரம் கலக்கப்பட்ட நீரை செலுத்தும் நாகேந்திரன் இந்த மண்ணில்லா சாகுபடி குறித்து விளக்கம் அளித்தார். இது கணினிமயமாக்கப்பட்ட மண்ணில்லா பல்லடுக்கு விவசாய அமைப்புங்க. இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 500 சதுரடியில் நம்ம 1000 செடிகளை வைக்க முடியுது. இந்த இடத்துல எங்களால் 500 சதுரடியில் 1000 செடி வைக்கிறோம். 1000 செடினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி செடி எடுத்துட்டீங்கன்னா வழக்கமாக விவசாயிகள் ஒரு ஏக்கராக்கு 5000 செடி வைப்பாங்க. பட் இங்கே நம்ம 500 சதுரடியில் 1000 செடின்றப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்ட்டுக்கு நம்ம 1000 செடி வைக்கிறோன்றப்போ இந்த பல்லடுக்கு விவசாயத்தோட அட்வான்டேஜ் அதுதான். ஜென்ரலாக எங்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இது ஆர்கானிக்கா நான் ஆர்கானிக்கா அப்படின்றது எல்லாருமே கேட்குறாங்க. இயற்கை முறையா இல்லை செயற்கை முறையான்ட்டு. இப்போ இந்த சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஆர்கானிக்கும் சார்ந்தது இல்லை, இன்ஆர்கானிக்கும் சார்ந்தது இல்லை. நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இயற்கையாக கொடுத்தீங்கன்னா, ஆர்கானிக்காக கொடுத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு இயற்கையாக வளர்த்தி கொடுத்துரும். அங்கே கொடுக்கக்கூடிய சத்தை நான் ஆர்கானிக்காக செயற்கையாக கொடுத்தீங்கன்னா இது செயற்கையாக வளர்த்தி கொடுத்துரும். ஸோ சிஸ்டமுக்கும் ஆர்கானிக்கா நான் ஆர்கானிக்கா அப்படிங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. பட் நீங்கள் நான் ஆர்கானிக்காக இதுக்கு நுண் சத்துக்கள் நீங்கள் கொடுத்தாலும் இந்த சிஸ்டமில் கம்ப்யூட்டர் மைக்ரோகிராம் கணக்காக அக்யூரேட்டாக கொடுக்கறதுனால இதில் ரசாயன கலவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுங்க. முழுவதும் கணினி முறையில் செய்யப்படும் இந்த சாகுபடி முறையில் நீரின் பயன்பாடு குறைவாக உள்ளதாகவும் வறண்ட நிலங்களில் கூட லாரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம் என்றும் நாகேந்திரன் தெரிவித்தார். 90% மினிமம் நீர் தேவை குறையுதுங்க. இங்கே 1000 செடிக்கு நம்ம 25 பக்கெட் தண்ணி ஒரு நாளைக்கு இருந்தால் போதுங்க. நம்ம வழக்கமான விவசாயத்தில் ஒரு விவசாயி ஒரு 5 HP மோட்டர் வச்சிருக்காரு, ஒரு 10 HP மோட்டர் வச்சிருக்காருன்னா அதை அவர் ஆன் பண்ணி விட்டு ஒரு சில வினாடிகள்லேயே 5000 லிட்டர் 6000 லிட்டர்ன்றது அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. பட் இங்கே நமக்கு தேவை 250 லிட்டர் தான். ஒரு 1000 செடிக்கு 250 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாரி தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் இனிமேல். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் இந்த லாரி தண்ணி வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறப்ப என்னன்னா, இந்த சிஸ்டம்ஸை நீங்கள் வேஸ்ட் லேண்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். ஸோ எங்கே நீங்கள் ரொம்ப காஞ்ச பூமி, நம்ம ஹைவேலெல்லாம் போகும்போது அப்படியே கல்லாக கிடக்கக்கூடிய பாறை நிலம் கிடைச்சா கூட நம்ம இந்த சிஸ்டம்ஸ் அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 5000 லிட்டர் டேங்கை போட்டு ஒரு லாரியில் கொண்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தாராளமாக அழகாக இதே அளவுக்கு பசுமையாக நம்ம விவசாயம் பண்ணி எடுக்கலாம். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயம் அழிந்துவிடும் என்ற மனநிலையை மாற்றியுள்ளார் நாகேந்திரன். தொழில்நுட்பத்தாலும் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் என நிரூபித்துள்ளது இந்த மண்ணில்லா விவசாயம்.